Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டை செபியே விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் வாய்மை வென்றுள்ளதாக கௌதம் அதானி தெரிவித்துள்ளார். அதானி குழுமம் தனது கணக்குகளில் முறைகேடு செய்ததுடன் பங்குகள் விலையை செயற்கையாக உயர்த்தியதாக அமெரிக்க சந்தை ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் கூறியிருந்தது. இது தொடர்பாக விரிவான விசாரணை கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதில் அதானி குழுமத்தின் மீதான குற்றச்சாட்டை செபியே தொடர்ந்து விசாரிக்கும் என்றும் அதன் அதிகார வரம்பில் ஓரளவு மட்டுமே தாங்கள் தலையிட முடியும் என்றும் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கூறியுள்ளது. மேலும் செபி ஏற்கனவே இதுகுறித்து விசாரித்து வருவதாகவும் அதில் குறைபாடுகள் இருப்பதாக சந்தேகிக்கவில்லை என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். எனினும் அதானிக்கு எதிராக எழுப்பப்பட்ட 22 குற்றச்சாட்டுகளில் 20ஐ செபி விசாரித்து முடித்துவிட்டதாகவும் மீதமுள்ள 2 குற்றச்சாட்டுகளையும் 3 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க உத்தரவிடுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அமெரிக்க நிறுவனமான ஹிண்டன்பர்க் கூறிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிறப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிட இயலாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். அதானி குழுமத்திற்கு சாதகமான தீர்ப்பால் அக்குழும பங்குகள் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உண்மை வெற்றி பெற்றுள்ளதை காட்டுவதாக அதானி குழும தலைவர் கௌதம் அதானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், வாய்மையே வெல்லும் என்றும் அதானி குழுமத்திற்கு துணை நின்றவர்களுக்கு தாம் என்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சியில் தங்களுடைய பங்களிப்பு தொடரும் என்றும் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி குறிப்பிட்டிருக்கிறார். Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.